எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து தங்கம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்ல ஒரு யோகம் அப்படின்னு என்ன ராசிக்காரர்கள்? மேஷ ராசி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது சூரியன் செவ்வாயோட ஆதிக்கம் அப்படின்லாம் இருக்கிறப்ப இவங்களுக்கு தங்கம் நல்லது, இவங்களுக்கு தங்கம் சேரும். இவங்களுக்கு தங்கம் போட போட இப்போ ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா முதலில் வெள்ளி வரணும், வைரம் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து கோல்டு பேலன்ஸ்க்கே அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் இந்த ரிஷப ராசியில் இருக்கவங்க ஒரு கோல்டு ஆசையாக வாங்கி வைக்கிறாங்கன்னா அது முதல்ல அது அவங்கள போடவே ஃபர்ஸ்ட் விடாது. இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ அவங்க அந்த வெள்ளியை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோல்டும் சில்வரும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அதில் திருவாதிரை நட்சத்திரம் வருது, அதில் வந்து சிவனோடதும் வருது. அப்படிங்கிறப்போ சில்வர் போடுறப்போ மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் வராமல் இருக்கும். எவ்வளோ கோல்டு வாங்கி அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு கோல்டு நல்லா சேரும். சிம்மராசியில் இருக்க பெண்களுக்கு என்னென்னா, ஒரு சிம்மத்து கையால் தங்கம் வெளியே போகுது அப்படின்னா திரும்ப அவ்வளோ சீக்கிரம் அது உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் அவங்கள்ட்ட. இல்லை நாங்கள் அடமானம் வச்சுட்டோம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா இம்மீடியட்டாக உடனே ஒரு கண்ணில் இப்போ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆண் இருக்கிறாருன்னா ஒரு பெண் தன்மை இருக்கும், ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண் தன்மை இருக்கும். அவங்களுக்கு வெள்ளி மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் போகும், கோல்டு பிடிக்காது. இது என்னன்னா இவங்களுக்கு வெள்ளி மூட் ஸ்விங்ஸ் பயங்கர அதிகமாக இருக்கும். அவங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சீக்கிரம் டெம்பரமெண்ட் ஆயிடுவாங்க, எமோஷன் சீக்கிரம் ஆவாங்க. பாடியில் எல்லா நோய்களையும் வர வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து துலாம்க்கு உண்டு. இவங்களுக்கு வந்து மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ரெட் நோல் லங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஜீவிதா சுரேஷ் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ இந்த தங்கம் வெள்ளி இதோட விலைகள் எல்லாமே ஏறிட்டு இருக்கு, அது எல்லாமே பார்க்க முடியுது. அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து இப்போ தங்கமோ முக்கியமாக வெள்ளி வந்து வாங்குறதுக்கு நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல இந்த தங்கமோ வெள்ளியோ வீட்டுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப நல்லது மேம் சேர்க்கறது? அதாவது தங்கம் அப்படிங்கிறது குரு, வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இந்த தங்கத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே தங்கம் சேருமா அப்படின்னா ஒரு சிலருக்கு, ரொம்ப ஒரு சிலருக்கு தங்கம் வரப்போ தான் கடனே அதிகமாகும். தங்கம் ஒரு சிலர்கிட்ட தங்கவே தங்காது. தங்கம் தங்கணும்னா சுக்கிரன் இருக்கணும். சுக்கிரன் தான் வெள்ளி. வெள்ளி ஃபஸ்ட்டு உள்ளே வரணும். வெள்ளி வந்ததுக்கப்புறம் தங்கம் வரப்போ இப்போ ஒரு தங்கத்தை போய் அடமானம் வைக்கிறாங்க அப்படின்னா உடனே வெள்ளி கொஞ்சமாவது வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சாதான் திரும்ப தங்கம் உள்ளே வரும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் தான் வந்து செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது, லக்ஷ்மி. அது குரு அப்படிங்கிறது என்னன்னா இருக்கிற விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகக்கூடியது, தங்கம் அகலப்படுத்திகிட்டே போகக்கூடியது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் தங்கம். அப்படி இருக்கப்ப சுக்கிரன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வெள்ளிங்கிறது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி இருக்கணும், வெள்ளி இருந்தால் தான் தங்கம் இருக்கும். ஓ, இப்போ முதல்ல தங்கம் வாங்கினா முதல்ல வெள்ளி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தங்கம் வாங்குறது. ஆமாம். ஓகே மேம். இப்போ தங்கம் வாங்குறதுன்னும் போது முதல்ல எல்லாருக்கும், பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே முதல்ல நகையாக தான் வாங்குவாங்க. நகையாக வாங்கி வைக்கிறது தான் நல்லதா, இல்லை இந்த கோல்ட் காயின்ஸ் எல்லாம் சில பேர் வாங்கி வைப்பாங்க? இது ரொம்ப ராசி மேம். ராசி அப்படிங்கிறது இல்லை தான் நான் சொன்னேன்ல, வெள்ளி ஃபஸ்ட்டு வாங்கிடணும் அப்படிங்கிறது தான். வெள்ளி வந்து ஒரு பொருளாக வீட்டுக்குள்ளே வரப்போ ஒரு காயினாக வருது அப்படின்னா வெள்ளிக்கு முதல்ல சக்தியை ஏற்றணும். ஓகே. வெள்ளிக்கு வந்து துஷ்ட சக்திகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து வெள்ளிக்கு உண்டு. அதனால தான் வந்து குழந்தைங்க பிறந்த உடனே அந்த அரஞ்சான் கயிறு, காலில் கொலுசு, இது எல்லாமே வெள்ளியாக போட்டிருக்கு. ரீசன் என்னன்னா அழகு பார்க்கறதுக்காக கிடையாது. சில கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது வந்து வெள்ளி கட்டுப்படுத்தும். இப்போ நம்ம வீடே கட்டுறோம் அப்படின்னா வீட்டு வாசலில் வாஸ்து சரியில்லை அப்படின்னா வெள்ளி காயின் புதைச்சி வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா தீய சக்திகளால் வெள்ளியை தாண்டி வர முடியாது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து இடித்தாங்கிலாம் தனியாக வைப்பாங்க, அது ஒரு ஆஸ்பெக்ட். இது வந்து அந்த இடி இறக்காமல் இருக்கிறதுக்கு. அது போக வெள்ளி அப்படிங்கிறது இதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸை டோட்டல் கண்ட்ரோல் பண்ணிடும். வாஸ்துவே தப்பு, மேற்கு வாசல் வச்சுட்டேன், சவுத்தில் வாசல் வச்சுட்டேன். சில பேர்த்துக்கு சவுத் வெஸ்ட் வாசல் ஆகவே ஆகாது, ஆனால் கட்டியிருப்பாங்க. நேர் குத்தலாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பிரம்மாஸ்திரம்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே போனோன்னே மேலே பிரம்மாஸ்திரம் வந்து பிளெயினாக இருக்கணும், பீம் இருக்கக்கூடாது நடுவில். இந்த மாதிரிலாம் வாஸ்து இஷ்யூஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வீட்டு ஓரத்தில் வெள்ளி போட்டு ஒரு கார்னரில் புதைச்சி வைக்கிறப்ப இந்த மாதிரி எனர்ஜிஸ் நெகட்டிவிட்டியாக இருக்க விஷயங்கள் வந்து கொஞ்சம் மாறும். அதனால தான் முதலில் வெள்ளி வரணும், அதுக்கப்புறம் தங்கம் வர்றதப்போ தான்
அது ஆரோக்கியம். அதனால தான் இடுப்புக்கு கீழே தங்கம் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனுமே வந்து ஹெல்த் ஓரியன்டான ஒரு விஷயங்கள் தான். எந்தெந்த பாகங்களில் நம்மளுக்கு வெள்ளி இருக்கணும், எந்தெந்த பாகங்களில் தங்கம் இருக்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு இந்த பஞ்சபூத சக்தி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த வாதம் பித்தம் கபம், இந்த மாதிரி வாதம் பித்தம் கபம் இருக்க உடம்புங்களுக்குமே தங்கம் தனி, வெள்ளி தனி, பிரான்ஸ் தனி, அப்படி தனித்தனியாக இருக்குது. இவங்க காப்பர் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இந்த பாடி இந்த கோல்டை ரொம்ப தாங்கிக்காது. தங்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் லெவலையும் சொல்லக்கூடியது, ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தங்கம். வெள்ளி அப்படிங்கிறது ஒரு கூலிங்கை கொண்டு வரக்கூடியது. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது தான் வந்து இது ரெண்டும் இருக்கணும். இது வந்து சமநிலையில் இருந்துட்டா அப்படின்னா அந்த குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு சில பேருக்கு தங்கம் கையில் நிற்காது, சீக்கிரமாக போயிடும், கடன் ஆகிடுங்கிற மாதிரி சொன்னீங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து தங்கம் ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இல்லை ஒரு யோகம் அப்படின்னு என்ன ராசிக்காரர்கள்? இப்போ வந்து மேஷ ராசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது சூரியனோடது. சூரியன் செவ்வாயோடைய ஆதிக்கம் அப்படின்லாம் இருக்கிறப்ப இவங்களுக்கு தங்கம் நல்லது, இவங்களுக்கு தங்கம் சேரும். இவங்களுக்கு தங்கம் போட போட செழிப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது மேஷராசியில் இருக்கவங்களுக்கு உண்டு. ஆனால் இவங்க வந்து நிறைய இழக்கிறதுல தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ பெண்கள் இருக்கிறாங்க, மேஷத்தில் இருக்காங்கன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த பியூட்டி ஓரியன்டாக திங்க் பண்ணுறது, அந்த காஸ்மெட்டாலஜி ஓரியன்டாக திங்க் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க ஒரு கோல்டு போட்டுட்டு என்னென்னா, இப்போ வந்து காதில் கடுக்கன் போடுறாங்க, கமல் போடுறாங்க, தங்கம் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அந்த தண்ணி நம்ம குளிச்சு காது வழியாக வரப்போ அது வேற ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சில ஆகம நூல்களில் சொல்லுது. ஏன் வந்து காதில் தங்க கடுக்கன் போடுறாங்க, ஒரு சிலர் ஏன் அதில் வைரம் வச்சு போடுறாங்க, ஒரு சிலர் ஏன் வந்து ஒவ்வொரு கல் முத்தெல்லாம் வச்சு போடுறாங்கன்னா எல்லாருமே ஒரு எனர்ஜி ஆக்சஸ், நம்ம பாடி என்ன மாதிரியான ஒரு வைப்ஸை ஈர்க்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது. அந்த மெட்டல் அப்படிங்கிறது தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே என்ன மாதிரியான ஒரு ஆக்கர்ஷண சக்தியை நம்மளால புல் பண்ண முடியும், இந்த எனர்ஜி புல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ மேஷத்தில் இருக்கவங்க வெள்ளியை கொஞ்சம் குறைச்சிட்டு தங்கம் போடுறப்ப அவங்களுக்கு வந்து செழிப்பு நல்லா இருக்கும். சின்னதாக போட்டால் கூட அவங்களுக்கு ஒரு செழிப்பு தான் அது. ஓகே. எந்தெந்த ராசிக்காரர்கள் தங்கத்தை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னா என்ன ராசி? தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறத விட ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம் தங்கத்தை. யாருமே தங்கம் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ ரிஷபராசியில் இருக்காங்க அப்படின்னா முதலில் வெள்ளி வரணும், வைரம் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து கோல்டு பேலன்ஸ்க்கே அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. எப்படின்னா குரு கொஞ்சம் பகை ரிஷப ராசிக்காரங்களுக்கு. இப்போ சுக்கிரனும் குருவும் சேர்றப்போ அது அசுர குருவாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அசுர குருவை பேலன்ஸ் பண்ண தெரியணும். அசுர குரு நல்லது தான், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும், அளவுக்கு அதிகமாக போகாத வரைக்கும் அது நல்லது. பெரும்பாலும் இந்த ரிஷப ராசியில் இருக்கவங்க ஒரு கோல்டு ஆசையாக வாங்கி வைக்கிறாங்கன்னா அது முதல்ல அது அவங்கள போடவே ஃபஸ்ட்டு விடாது. அவங்க கிட்ட முதல்ல அதை தங்காது. ஒன்றா அது எங்கேயாவது கைமறதியாக மாற்றி வைக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஹெல்த்லேயே ஏதாவது ஒரு இஷ்யூ கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அப்போது அவங்க அந்த வெள்ளியை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிரான்ஸ் போடணும் கையில். ஒரு பிரான்ஸ் காப்பு மாதிரி ஒன்று போட்டு கையில் போட்டுட்டு அவங்க கோல்டு போடுறப்போ கோல்டு வந்து தங்கும். அந்த அளவுக்கு ரிஷபத்துக்கு வந்து கோல்டு வந்து கொஞ்சம் பகைனா ஆசைப்பட்டுட்டே ஏக்கப்பட்டுட்டே இருக்கிற மாதிரியே ரிஷபத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் வச்சுருக்கோம். அவங்க வெள்ளி வைரமை சேர்த்துட்டு அதோட அந்த ஒயிட் கோல்டு மிக்ஸ் பண்ணிலாம் கோல்டு போடுறப்போ, ஏன்னா அந்த சில்வர் ஷேட் அப்படிங்கிறத அவங்க பாடியில் இருக்கணும். அந்த பிரான்ஸ் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அவங்க கோல்டு கம்மியாக போட்டு அந்த சில்வரை என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா செழிப்பு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே மேம், ரிஷபம் பற்றி சொன்னீங்க. மிதுன ராசிக்கு எப்படி மேம்? மிதுன ராசி வந்து அவங்க புதன், அவங்க வந்து ஈக்குவல், அவங்களுக்கு வந்து கோல்டும் சில்வரும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அதில் திருவாதிரை நட்சத்திரம் வருது, அதில் வந்து சிவனோடதும் வருது. அப்படிங்கிறப்போ ஒரு சிலருக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸ் வரும், நிறைய வந்துடும், எக்ஸஸாக போகுது அப்படின்னா மொத்தமாக போகக்கூடிய அமைப்பும் சில மிதுனத்துக்கு உண்டு. அதனால வந்து பேலன்சிங்லேயே இருக்கணும். மிதுனத்துக்கு திஷ்டியும் படும். மிதுனம் வந்து நிறைய வைரம் வாங்கணும், நிறைய வெள்ளி வாங்கணும், எல்லாமே ஈக்குவலாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். வெள்ளி எவ்வளோ இருக்கோ, தங்கம் எவ்வளோ இருக்கோ, வைரமும் அவ்வளோ இருக்கணுங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து பெரும்பாலான மிதுனத்துக்கு இருக்கும். இவங்கெல்லாம் வந்து மினிமலிஸ்டாக எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக அப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட ரெண்டுமே தங்கும். கடகம், இப்போ கடக ராசி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கடகத்துக்கு வந்து சந்திரன் அது வந்து வெள்ளி தான் ஆகும்.
அவங்களுக்கு. அவங்களுடைய பாடியே பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடி மெட்டபாலிசம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். கடகத்தில் இருக்கவங்க பிம்பிள்ஸ் அதிகமாக வரும், பாடி ஹீட் எனர்ஜி செக்ரேட் ஆகும். இப்போ பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூட்ரஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கும், அவங்களுக்கு பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். கோல்டு போட போட என்ன ஆகும்னா ஹீட் பாடி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் வந்து சில்வர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய தாட் ப்ராசஸும் சரி, மூடும் சரி, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் அட்லீஸ்ட் ஒரு வெள்ளி மோதிரமாவது போட்டுக்கிறது, அந்த வெள்ளியில் வந்து அவங்க சின்னதாக டைமண்ட் வச்சு அந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன கோல்டு போடலாம், கோல்டு வந்து ரொம்ப கெட்டது பண்ண போது அப்படிலாம் இல்லை. என்னென்னா அவங்களுடைய பாடியோடைய எனர்ஜி லெவல் வச்சு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு சில்வர் போடுறப்போ மூட் ஸ்விங்ஸ் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஏன்னா அது சந்திரனோடதுங்கிறப்போ நிறைய வெள்ளி ஆதிக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது, மேக்ஸிமம் வெள்ளி ஆதிக்கம் இருக்குது. வெள்ளி வாங்கி வாங்கி சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லக் இன்க்ரீஸ் ஆகும் கடகத்துக்கு. ஓகே. இப்போ வந்து சிம்மம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு தங்கம் நல்லாவே பொருந்தும். ஏன்னா இவங்கெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கத்திலேயே வந்தவங்க, முழுக்க முழுக்க தங்கத்துடைய ஆதிக்கம். இவங்களுக்கு குருபலமும் உண்டு. சிம்மத்துக்கு எவ்வளோ கோல்டு வாங்கி அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு கோல்டு நல்லா சேரும். சிம்மராசியில் இருக்க பெண்களுக்கு என்னென்னா, ஒரு சில சிம்மத்தில் இருக்க பெண்கள் வந்து மூட் ஸ்விங்ஸ் அவங்களுக்குமே உண்டு. ரொம்ப இலகன மனசு பெண்களும் இருக்காங்க. இப்போ ஜென்ஸன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் வந்து பாடியில் எங்கேயாவது ஒரு கோல்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்ட்ரோலிங் சென்ஸ் அப்படிங்கிறது வந்து சிம்மத்துக்கு கொடுக்கும். ஆல்ரெடி அவங்க ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியாக இருந்தாலும் அவங்கனால அந்த ஹீட்டை தாங்கிக்க முடியும், அந்த வைப்ரேஷனை அவங்களால தாங்கிக்க முடியுங்கிறப்ப இவங்க ஒரு தங்கம் வாங்கி, ஒரு தங்க கட்டி வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்கம் சேரும். சிம்மத்துக்கு தங்கம் சேரும், அடமானம் வச்சிடக்கூடாது. ஒரு சிம்மத்து கையால் தங்கம் வெளியே போகுது அப்படின்னா திரும்ப அவ்வளோ சீக்கிரம் அது உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் அவங்கள்ட்ட. அப்போ அப்படி ஒரு நிலைமை இல்லை, நாங்கள் அடமானம் வச்சுட்டோம், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னா இம்மீடியட்டாக உடனே ஒரு வெள்ளி வாங்கி, சுக்கிரன் வந்து கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணும், பட் ஸ்டில் லக்ஷ்மியோடு வாங்கி அவங்க வச்சு அந்த லக்ஷ்மி குபேரரோடு இருக்கக்கூடிய ஒரு காயின் அவங்க வாங்கி வச்சு வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிட்ட சொல்லணும். வெள்ளிக்கிட்ட வந்து வெள்ளி வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து வெள்ளிக்கு உண்டு. வெள்ளியை வச்சு பூஜை பண்ணுறது, அந்த வெள்ளி காயினு, அதே மாதிரி இந்த செம்பு காயின்ஸ் மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் அவங்க பர்ஸில் வச்சுட்டு அவங்க அஃபர்மேஷன் மாதிரி எடுக்க எடுக்க மேனிஃபெஸ்ட் ஆகும். கோல்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சேரும். ஓகே மேம். அடுத்து கன்னி ராசி. இப்போ கன்னி ராசின்னு பார்க்குறப்ப அவங்க வந்து புதன் சம்மந்தப்பட்டவங்க. அவங்களுக்கும் வந்து சமநிலை கோல்டு அப்படிங்கிறது அவங்களுக்கும் எல்லாமே சேரும். என்ன அப்படின்னா கண்ணியில் இப்போ ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆண் இருக்கிறாருன்னா ஒரு பெண் தன்மை இருக்கும், ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆண் தன்மை இருக்கும். இதுதான் கன்னியோடைய ஒரு அமைப்பு. அது மிதுனத்துக்கும் பொருந்தும். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் கிட்டத்தட்ட அந்த ஆண் பெண் தன்மை, அர்த்தநாரீஸ்வரர் தன்மை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வரும். இப்போ ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வெள்ளி எடுத்துக்கிறது நல்லது. ஒரு ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கோல்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னா ஆல்ரெடி ரிவர்ஸில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆணாக இருக்காங்கன்னா ஒரு பெண் தன்மை இருக்கும், ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா ஒரு ஆண் தன்மை இருக்குன்னா ஒரு பெண் நல்ல கோல்டு போடலாம், ஒரு ஆண் அப்படிங்கிறப்போ வெள்ளி யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலான கண்ணியில் இருக்க ஆண்களுக்கு தங்கம் பிடிக்கும், தங்கம் போடணும்னு பிடிக்கும். இதே இது பெண்களுக்கு வெள்ளி போடணும் அப்படின்னு பிடிக்கும். அவங்களுக்கு வெள்ளி மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு அட்ராக்ஷன் போகும், கோல்டு பிடிக்காது. இது என்னென்னா இந்த ரிவர்ஸ் திங்கிங் ஆஃப் எனர்ஜி அது அவங்களுக்கு. ஆனால் இதை அவங்க பேலன்ஸ் பண்ணி போடணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய ஹார்மோன்ஸே அப்படி தான் இருக்கும். அந்த ஈக்குவலைசேஷன் இல்லாமல் மேக்ஸிமம் இருக்கும். அந்த ஈக்குவலைசேஷன் வரணும்னா ஒரு பெண் தங்கத்தை போடணும், ஒரு ஆண் வெள்ளியை போட்டால் தான் அது சமநிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். அடுத்தது வந்து துலாம். இப்போ துலாம் ராசி எடுத்துக்கிட்டோம்னா அகெயின் அது வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம். துலாம்க்கு வந்து குரு பகை அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வெள்ளி. இவங்க ஏன்னா துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் பயங்கர அதிகமாக இருக்கும். அவங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சீக்கிரம் டெம்பரமெண்ட் ஆகிடுவாங்க, எமோஷன்ஸ் சீக்கிரம் ஆவாங்க. பாடியில் எல்லா நோய்களையும் வர வச்சுக்கக்கூடிய தன்மை வந்து துலாம்க்கு உண்டு. துலாம்க்கு வந்து சூரியன் பகை அப்படிங்கிறப்போ அங்கே சனி தான் உச்சமாக இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ எல்லாமே சனி தான் ஃபேவர் பண்ணிகிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து பிரான்ஸ் உள்ள வர்றது, பிரான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே அவங்களுடைய ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணாது. ஒரு ஃபீமேல்னு வரப்போ ஸ்கின் அலர்ஜிஸுங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வரும். ஏன்னா அதுக்குள்ளே ராகுவோடைய நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறப்போ ஸ்கின் இஷ்யூஸ் வரும். நல்லா தான் இருக்கும், ஒயிட் பேச்சஸ் வர்றது, திடீர்னு ஒரு அனிமிக் மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே வந்து மருத்துவ ரீதியாக தான் இந்த மெட்டல்ஸ் நம்ம போடுறது. இப்போ இவங்க பாடியில் சில்வர் இருக்கணும்.
ஏன்னா பயந்துக்குவாங்க. சில துலாமில் இருக்கவங்களுக்கு வந்து பயம் அதிகம், விருட்டுன்னு ஒரு பயந்துக்கிறது, அந்த பயத்தை அக்செப்ட் பண்ணாமல் போகிறது. பாடியில் ஒரு வெள்ளி போடுறப்ப என்ன ஆகும்னா அந்த பயம் கட்டுப்படும். அப்போ அவங்க வந்து நல்ல ஒரு வெள்ளி காப்பு, எவ்வளோ தடிமனாக வெள்ளி காப்பு போடுறவங்களோ போட்டுக்கலாம். டைமண்ட் போடலாம். டைமண்ட் ரொம்ப ரொம்ப நல்லது துலாமில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து செழிப்பு. ஏன்னா அது வந்து லக்ஷ்மி அந்த வைரத்திலே வாசம் பண்ணும். அப்போ துலாமில் இருக்கவங்க வைரம் சேர சேர அந்த ஃபேமிலியே கொஞ்சம் சுபிக்ஷமாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அவங்கக்கிட்ட அந்த கடாட்சம் வரும். இப்போ கோல்டு போடுறாங்கன்னா அந்த கோல்டில் ஒரு டைமண்ட் இருக்குது, ஒரு ஸ்டோன் இருக்குது, அதுனா அது வந்து அது ஒரு மின்னக்கூடிய ஒரு ஆற்றல். அதோட சில்வரோடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஒயிட் ஸ்டோனில் வருது. அப்படிங்கிறப்போ இது சமநிலைப்படுத்தும். எல்லாமே மருத்துவ ரீதியாகவே தான் அவங்களுக்கு போடணும். இந்த ஹெவி ஜுவல்லரிஸ்லாம் இல்லாமல் பட் போடுவாங்க. துலாமில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல நகை சேரும், நல்ல ஜுவல்லரி சேரும். பட் ஸ்டில் அது மேக்ஸிமம் அது ஒயிட் ரிலேட்டடாக இருந்துருச்சு, ஒயிட் டாமினேட் பண்ணணும், சில்வர் ஷைன் ஆகணும், கோல்டு அதில் லைட்டாக எட்டி பார்க்கணும், அந்த காம்பினேஷனில் இருக்குன்னா அது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.